வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மேங்கோ பிக்கிளோட ரெசிபி. இது ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. இதுக்கு எதுவும் ஊற வைக்கிறதோ இல்லை பெருசாக எதுவும் ரிஸ்க்கான விஷயமோ கிடையாது. இதுக்காக நான் ஒரே ஒரு மேங்கோ தான் எடுத்திருக்கேன். பெரியதாக ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக அதில் மசாலாஸ் பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பெருசாக பிடிச்சா உப்பில் ஊற போட்டு பண்ணுவாங்க இல்லை, அந்த மாதிரி பண்ணினா தான் அதில் மசாலாஸ் கொஞ்சம் பிடிக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். இப்போது சில டைம் நம்ம வீட்டில் நம்ம வீட்டில எல்லாம் இப்போ தீபாவளி இல்லைனா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா நம்ம வாழை இலையில் நிறைய சாப்பாடு, குழம்பு, கூட்டு அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்ற டைமுக்கு உடனே வேணுன்றப்போ நம்ம கடையிலேருந்து வாங்கி வச்சு தானே யூஸ் பண்ணுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம வீட்டிலேயே எப்படி குயிக்காக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் மேங்கோவை எடுத்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மிளகா பொடி அப்புறம் சால்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் மாதிரி நீங்கள் ஊற வச்சுருங்க. 1/2 அன் ஹவர்லேருந்து நீங்கள் ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் கூட வைக்கலாம். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வைக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு உப்பு மிளகாவும் அந்த மேங்கோவில் நல்லா ஊறி வரும். நான் இப்போ இதை ஒரு 1/2 அன் ஹவர் தான் வைக்க போகிறேன். ஸோ உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவை கிடையாது. உப்பு போடும்போது இந்த மேங்கோவில் இருக்கிற புளிப்பு அப்புறம் அதில் இருக்கிற தண்ணியும் இந்த உப்போட சேர்ந்தே நமக்கு என்ன சொல்ல தண்ணி விடும் அதிலிருந்து. அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணலாம், ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா கையெல்லாம் கழுவிட்டு பண்ணணும். ஸோ நான் இதை இப்படி டாஸ் பண்ணாலே இது எல்லாமே மிக்ஸ் ஆகிரும்ல, அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓரளவு நல்லாவே எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி தான், குயிக்காக பண்ணிடலாம். ஸோ இதை இப்போ நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் நீங்கள் ஊற வைக்கணுன்னாலும் ஊற வச்சுக்கலாம். அவ்வளோ தூரத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதை ஊற வச்சாச்சு. இப்போது ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே நான் எடுத்துருக்கிறேன். இப்போ கண்டிப்பாக ஊறுகாய் பண்ணும்போது நல்லெண்ணெயாக இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இங்கே நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 100 ml நல்லெண்ணெய் வரைக்கும் தேவைப்படும். 50லேருந்து 100 வரைக்கும் தேவைப்படும். எண்ணெய் நிறைய ஊற்றணுன்னா அது சீக்கிரம் கெடாமல் இருக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் சேர்க்குறோம். இப்போ இதில் நான் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து இதை நம்ம பொடி பண்ணணும். இது பண்ணும்போது நம்ம கரிஞ்சிராமல் பார்த்துக்கணும். கரிஞ்சிச்சின்னா நம்மளோட ஊறுகாய் ரொம்ப கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் இதை கரியாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக அந்த கடுகெல்லாம் தெரிக்கும்ல, அந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணிட்டால் போதும். இல்லைனா புகை மாதிரி வந்துடும் அதுலேருந்து. ரொம்ப சூடாகும்ல அந்த டைமு. இதோ பாருங்கள், எனக்கு இப்போ வெடிக்க தொடங்கிருச்சு. இது வெடித்த உடனே நம்ம மாற்றி வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடியெல்லாம் நம்ம ஊறுகாய் போடணுன்னா வினிகர் எல்லாம் வச்சு அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. இப்போல்லாம் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். எப்படின்னா உடனே தாளித்து பண்ணுறதுக்கு கூட இப்போது நம்ம இந்த உப்பு மிளகாலாம் ஊற வச்சுருக்கோம்ல, இதுக்கு கூடயே சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயில் தாளிப்பெல்லாம் சேர்த்துட்டு மொத்தமாக எண்ணெயை சூடோட இந்த ஊற வச்சுருக்கோம்ல இந்த மேங்கோவில் கொட்டி அதை மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 days அப்படியே வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உடனே நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் குக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா மேங்கோ ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அப்படி இல்லாமல் கொஞ்சம் குக் ஆனால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மசாலாலாம் மேங்கோக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். அதனால ஸோ இப்போ நான் இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். வச்சு ஆற வச்சு இதை பவுடர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் நான் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே இதில் நம்ம கடுகு ஆட் பண்ண போகிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். நல்லெண்ணெய்னால இந்த மாதிரி
நுரையா வரும்ல, நம்ம கடுகெல்லாம் போட்டோன்னா நுரையா வரும். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா பொரியட்டும். இந்த கடுகெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம அடுத்தது உள்ள இன்க்ரீடியன்ஸை வந்து இதுக்குள்ளாடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளாடி நான் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இது வந்து பழைய சோறுக்கு கூட எல்லாம் செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அடுத்தது பச்சை மிளகா, கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை கரிஞ்சிராமல் மட்டும் பார்த்துக்கணும். சிம்லே வச்சு இதை குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, மேங்கோவில் வந்து அந்த சில்லி பவுடர் அப்புறம் சால்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இதில் கொட்டணும். இப்போ நான் இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் 1/2 hour தான் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு தான் இருக்குது. நான் இப்போ வந்து ஒரு 2 hours எல்லாம் வச்சேன்னா ரொம்ப தண்ணி விட்டுருக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய வட்டமாக இருக்குதுல்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயில் வேணும்னா நீங்கள் இதில் ஆயில் கொஞ்சம் ஹீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஆயில் கம்மியாக இருக்குது, அதனால் நான் இதில் கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் ஒரு 5 minutes தான் ஆகும். இது கொஞ்சம் குக்கான உடனே இதில் காயப்பொடியும் அப்புறம் நம்ம வந்து உளுந்தும் கடுகும் பொடிச்சு வச்சுருந்தோம், வறுத்து பொடிச்சு வச்சுருப்போம்ல, அந்த பவுடர் இது இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டால் போதும். நம்மளோட இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் வந்து ரெடி. இது கொஞ்சம் குக் ஆகணும். ஏன்னா ரொம்ப டெண்டராக இருந்தால் சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. நான் வந்து அந்த மாதிரி சாப்பிட மாட்டேன். அதனால தான் நான் கொஞ்சம் குக் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து இல்லை மேங்கோ ராவாக இருக்கிறது பிடிக்கும், கொஞ்சம் கடிக்கும்போது கொஞ்சம் டெண்டராக இருந்தால் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எண்ணெயில் இதெல்லாம் வேக வைக்கிறோம்ல, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் இதே அளவு குவான்டிட்டி எண்ணெயில் நீங்கள் அதெல்லாம் வேக வச்சுட்டு அந்த சூடு எண்ணெயோட நீங்கள் வந்து அந்த மேங்கோ மசாலா புரட்டி வச்சுருக்கோம்ல, அந்த மேங்கோவில் வந்து நீங்கள் ஊற்றிடணும். ஊற்றி கிண்டி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டா போதும். அது ஆறின பிறகு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது கொஞ்சம் வேக வைக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இனி அந்த காயப்பொடியும் அப்புறம் வந்து கடுகு அப்புறம் உளுந்தெல்லாம் பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பொடியும் போட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சிடும். இல்லை இது வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வரணும் அப்படின்னு எல்லாம் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து வினிகர் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து காயப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 teaspoon பக்கம் நான் காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடுகும் அப்புறம் வந்து வெந்தயமும் பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணணும். ஆக்சுவலி நான் வந்து கடுகு எவ்வளோ எடுத்தேனோ அதே அளவுக்கு வெந்தயம் எடுத்திருந்தேன். நான் பொடிச்சு வச்சுருந்ததில் பாதி தான் இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து இது குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். பாதி எடுத்து வச்சுட்டு தான் இதில் போடுறேன்.
இல்லைனா ரொம்ப கசக்கும் வெந்தயம் போடுறதுக்கு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் அடுத்த நாள் வந்து நீங்கள் சர்வ் பண்ணணும் அப்படின்னா முந்தின நாளே பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இது சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக மசாலா எல்லாம் இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இனி ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது மாதிரியான ஊறுகாயெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக இரும்பு சட்டி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். நம்ம அலுமினியத்துலேயோ இல்லைனா ஸ்டீல்லையோ பண்ணுறப்போ இருக்கிறத விடையும் இதில் பண்ணும்போது தனி டேஸ்ட்டு தான். ஸோ எனக்கு கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைம் வந்து நீங்கள் டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம எண்ணெய் சூடு பண்ணி அதில் வந்து மிளகா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கொட்டணும். ஸோ எனக்கு ஓகே ஆகிடுச்சி, எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போது. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.